என்னை யார் என்று உணர்ந்தாய்? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்களால என்ன நடக்க போகிறதுன்னு சொன்னால் தானே தெரியும். சொல்லி கொடுக்காமல் வித்தை சொட்டு போட்டால வராது. கற்றவருக்கு தெரியுமாம் அதையோடைய அருமை, பெற்றவளுக்கு தெரியுமாம் பிள்ளையின் பெருமை. தன்மை போல் நான் யாரு, என் பெயர் என்ன, என்னால் என்ன நடைபெற போகின்றது, இன்று என்ன நடக்க போகிறதோ ஒவ்வொன்றா விளக்கமாக சொன்னால் தானே புரியும். ஒவ்வொன்றா சொன்னா தானே யாருன்னு தெரியும். வரிச்சு என்னன்னு உன் பேர் என்ன, உங்களால என்ன நடக்க போகிறது விளக்கமா சொல்றேன் வா. பச்சை நாங்களும் மும்மூர்த்தி தேவர்கள். நீங்களோ மும்மூர்த்தி தேவர்கள். வெள்ளிங்கிரி ஒரு பீடமாக எழுந்து சிவபெருமானோ காக்கக்கூடியவர், காக்கக்கூடிய கடவுள். இந்து கவனத்திலே உதித்தவன் பிரம்மன். மானியனை உருவாக்கக்கூடிய தொழில், பிட்டம் முடிக்கக்கூடிய தொழில். அப்படியா? மகனோ படைக்கப்பட்டவர். எனக்கு என்ன தொழில்? உங்களுக்கு என்ன? எனக்கு அழிக்கக்கூடிய தொழில். நீங்க அழிக்கிறது, அவர் காக்கிறது, ஒருவர் படைக்கிறது. மும்மூர்த்தி தேவரில் ஒருவர் நீங்க. என் பெயர் என்ன தெரியுமா? நந்தநந்தன நாராயணன் அநாதச்சகன் ஆபத்தாண்டவன் இலாண்ட கோடி பிரமாண்டநாயகன் சந்தி சக்கரன் ஜாமராணி மாஜகன் நித்த கல்யாண நீள சொருவன். சுருக்கமாக சொல்ல போன என் பெயர் தான் கண்ணன். கண்ணனா? உங்களை மட்டும் சுருக்கமா சொல்ல போனா கண்ணா கண்ணாங்கிறாங்க. இருந்தாலும் பச்சத்திரி தேவிமாயன் ஆறளந்த ஆட்டவன். மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்களே, இப்போ யுகம் எத்தனை? யுகமோ 4. 4 யுகம். என்னென்ன யுகம்? என்னென்ன யுகம்? திரேதாயுகம் 1, திரேதாயுகம் 2, துவாபரி யுகம் 3, கலியுகம். ஆமா, இப்படி யுகம் 4. 4 யுகத்துல அதனுடைய ஆயுள் காலம் என்ன? சாமி, முதல் யுகத்துல என்ன அதுக்கு ஆயுள் காலம்? எத்தனை ஆண்டு காலம்? எத்தனை ஆண்டு காலம் யுகத்துக்கு? ஆமா, ஒரு யுகம் கிரீதா யுகத்துக்கு 17,28,000 வருஷம். முதல் யுகத்துக்கு ஆமா 17,28,000 வருஷம். ஆமா. இரண்டாவது யுகத்துக்கு கிரீதா யுகத்துல நான் 6 அவதாரத்தை தாங்கினேன். ஆமா, அதுல 6 அவதாரத்தை தாங்கினேன். 17,28,000 வருஷம் ஆண்டு காலம். மறுபடியும் திரேதாயுகம் பிறந்தது. அதனுடைய ஆயுள் காலம் எப்படி? 96,000. என்ன? 96,000 வருஷம். 12,96,000 வருஷம் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்தது. அப்போ திரேதாயுகத்திலே நானே தசரதனுக்கு பிள்ளையாக ராமனாக பிறந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஏகபத்தினி விரதம் இருந்தேன். இரண்டாவது யுகத்தில் ஒரே அவதாரம். துபாபுரி யுகத்திலே துபாபுரி யுகத்தில் எத்தனை வருஷம்? 8,64,000 ஆண்டு காலம். மூன்றாவது யுகத்தில். ஆமா, அப்போ பலராமன் அவதாரம் செய்திருக்கேன். இப்படி 9 அவதாரம் முடிஞ்சு விட்டது.
அடுத்தது கலியுகம். கலியுகம் எத்தனை? 4,32,000 வருஷம். சரி. நான்காவது யுகமும் ரொம்ப கொடுமையா இருக்குது. ஆமா. சரிங்க. 4,32,000 ஆண்டு காலம். கலியுகம் அழிவதுனாக்க என்னைக்கு 5 வருஷம். 5 வருஷம் தான். இல்ல என்ன 5 வருஷங்கிறது 5000 வருஷம் தான் முடிஞ்சிருக்குது. 5000 தான் முடிஞ்சிருக்கு. ஆமா. சரிங்க. 5000 சில்லற வருஷம் தான் முடிஞ்சிருக்குதுன்னு எங்க காலம் இருக்குது. அதனால அதுக்கு மேல எடுப்பது நான் கலிகி அவதாரம். சரிங்க. இப்படி தசாவதாரம் 10 அவதாரத்தை தாங்கி எண்மையிலான் பரந்தாமன். எனக்கு எத்தனை பேர் கொண்டாட்டி இருக்கிறேன்? உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? 8 பேரு. நீ புளுத்துக்கு உனக்கு 8 பொண்டாட்டியா? 8 தாங்கறியா? இன்னும் சைடுல 8000 கோபால மாதிரி இருக்காங்க. எல்லாமே கூச்சாளுங்களா? ஆமா. அடியே சண்டாரா. 2000 ஆமா. சரிங்க. இன்னும் அப்படிதான் ஆளு கிடைக்காது கேட்டாங்க. ஆளு குறையாத உடம்பு அப்படி வச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாவம். இதெல்லாம் பக்குவம் தான். செய்யற பக்குவமா? எப்படி இல்ல எதனால இன்னும் எதனால கொலைக்காட்டு உண்டா? அதனால இன்னைக்கு 8 பொண்டாட்டி இருந்தாலும் எனக்கு பஞ்சனைக்கு ஆளி இனத்துக்கு சுகப்படக்கூடியவ யாரு? மகாலட்சுமி. மார்பிலே தாங்கிய மகாலட்சுமி தான். அந்த மங்கலட்சுமி தான். ஆமா. அதனால அவளை சந்தித்து இன்னைக்கு நாங்க பஞ்சனைக்கு போகணும். 2 பேரும். ஆமா. போய் வைகை மர உடலடி. புறப்பட போலாம். வா வா. என்ன நடக்குதுப்பா? அவரை பிடிச்சிட்டு இவனை எமத்து கட்டுறாங்க. லட்சுமி ருக்மிணி என்ன பாரு. என்ன கட்டிக்கிறோம் ஓம்ப முடியாது நின்னுட்டே இருக்கற நீ. ஏன் பஞ்சாதுதான். ஏடி பேர்லாட்ட ஏ பேர்ல. ஏடி என்ன ஒண்ணே ஏங்க. ஒரு ஆளு கொலாய்க்கு முன்னாடி சரி பரவாயில்ல. அதை விட அவன் தெரியலையா? நல்லா வாட்டமா இருக்கறாளா? நான் அப்படியே உடம்பு சிக்கனுக்கு. அப்பையில்ல எங்க அல்லவா. சுவாமி ஒரு பாதாரம் இந்த கமலத்திற்கு நந்தவனம் சென்று நல்ல நல்ல வளரெல்லாம் எடுத்தாந்து கணவனே கங்கண்ட தெய்வம் என்று சொல்லப்பட்ட இந்த கற்புகள் மாதர்கள் நாங்க இருவரும் ஒரு பாதத்தை பிடித்தோம் சுவாமி. கணவனுடைய பாதத்தை அனுதினமும் படித்தபடியால் என்றென்றைக்கும் அப்படியே தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். என்னடி பொழுது கட்டி பிடிச்சிட்டு என்ன அப்படியே சவச்சவனுங்கிற என்ன கருவச்சிங்கிற நீ ஒண்ணு கொண்டு விட்டதுல பச்சா இருக்கு. 3 பேரும் அதே தான். 3 பேரும் ஒரே பேர் தான். அடி இருந்தாலும் என்னங்க இன்னைக்கு பதத்தத்தோட லட்சுமி அம்மா ஏன் உங்க கலர் ஏதோ மாத்துறது? கலர் மாத்தலாம். ஆள மாத்திரா தான் கலர் செங்கல் எடுத்து உறைஞ்சுக்கோள் மேல. கலர் இதுக்கு மேல மாத்தி என்ன பண்றது?
என்னங்க இவ்வளவு பதட்டத்தோட இருக்கிறீங்க? என்ன காரணம்? ஏன் இப்படி இருக்கிறீங்க சுவாமி? என்னங்க ஆச்சு? என்னைக்குமே நீங்க இப்படி இருந்ததே இல்லையே. இன்னைக்கு இவ்வளவு ஒரு பதட்டத்தோட ஒரு ஒரு விறுவிறுப்போட இருக்கிறீங்க. என்னங்க காரணம்? வேர்த்து விறுவிறுத்து என்னங்க லட்சுமி சுவாமி என்ன நடந்துருக்கு தெரியுமா? என்னங்க ஆச்சு? ஊர்வாசே பெண்ணே